வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களின் துன்பத்தை பார்த்து மனமுருகிய ஒருவரின் வாழ்க்கை. பதவியை விட சேவையை தேர்ந்தெடுத்த ஒரு புனிதர். அவர் யார் தெரியுமா? அவர்தான் பேவர்லி நகர புனித யோவான். இயேசு மக்களை கண்டு பரிவு கொண்டு நோய்களை குணமாக்கினார். மார்க் 14 அதிகாரம் 14 வசனத்தில் அதே கருணைதான் யோவானின் வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது. யோவான் இங்கிலாந்தின் யோஷர் பகுதியில் பிறந்தார். அவர் சிறந்த கல்வியை பெற்றார். பின்னர் துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். 687 ஆண்டு ஹக்ஸாம் ஆயராக நியமிக்கப்பட்டார். 705 ஆண்டு யோர்க் ஆயராக உயர்ந்தார். அவர் தனது பணிகளை மிக சிறப்பாக செய்தார். மக்களின் நலனுக்காக முழுமையாக அர்ப்பணித்தார். ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? உயர்ந்த ஆயர் பதவியை விட்டு விலகினார். ஏன்? ஜபமும் தவமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ அவர் பெவர்லியில் உள்ள துறவற மரத்திற்கு திரும்பினார். அங்கு அவர் கருணையின் உருவமாக வாழ்ந்தார். பிறருக்கு உதவி செய்தார். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரிடம் கற்றவர் யார் தெரியுமா? பின்னாளில் புனிதராக உயர்ந்த பீத் அவர்கள். 721 ஆண்டு உடல் நலக்குறைவால் இறையடி சேர்ந்தார். அவரது கல்லறையில் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. அது ஒரு புனித தலமாக மாறியது. இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி: நாம் பிறருக்காக வாழ்கிறோமா? நான் என் குடும்பம் என்ற எண்ணத்தில் இருக்கிறது. ஆனால் யோவான் நமக்கு சொல்லுவது பிற அன்புதான் உண்மையான வாழ்க்கை என்று. நண்பர்களே, பெவர்லி தூய யோவானை போல கருணையுடன் வாழ்வோம், சேவையில் முன்னேறுவோம், அதன் மூலம் இறையருளை பெறுவோம். ஆமீன்.